Hi viewers, welcome to Just Cook. தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 7-8 பூண்டு பல் தோலோடு சேர்த்துக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 4-5 கருவேப்பிலை. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, இதே மாதிரி கரகரப்பாக இருக்கணும். இடிக்கிற கல் இருந்தால் கூட அதில் இடித்து எடுத்து வச்சுக்கலாம். ரசம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, அது பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு காஞ்ச மிளகாய் உடைச்சி சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா குழையிற வரைக்கும் வேக விடணும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதில் இடித்து வச்சிருக்கிற ரசம் மசாலாவையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்குறோம். ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் வதக்கினா போதும். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்க்குறோம். தண்ணி ஒரு 2 கப் 3 கப் சேர்த்துட்டு டேஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. உப்பு புளிப்பெல்லாம் கொஞ்சம் திட்டமாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம். இது தக்காளி நம்ம ஆல்ரெடி நல்லா வதக்கினதுனால ரசம் வந்துட்டு கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் நறுக்கின கொத்தமல்லி தழையை போட்டு ரசத்தை அதில் ஊற்றி வச்சிடலாம். அதான் தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு.